செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன் வணக்கம். தற்போது அஞ்சலை மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வழக்கு என்ன, அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பாஜகவின் முன்னாள் நிர்வாகி அஞ்சலை உட்பட பல்வேறு நபர்கள் இவ்வழக்குல கைது செய்யப்பட்டனர். 16 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில ஒருவர் இந்த வழக்குல என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார். இதுல முக்கிய துருப்பாக செயல்பட்ட அஞ்சலை, அதாவது பாஜகவின் முன்னாள் நிர்வாகியான அஞ்சலை இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய நபராக செயல்பட்டார். குறிப்பாக இவர் தான் பண உதவி மற்றும் பொருள் உதவி என பல்வேறு உதவிகள் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உதவி புரிந்தது தெரிய வந்ததை அடுத்து இவரை போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் தான் ஆற்காடு சுரேஷின், மறைந்த ஆற்காடு சுரேஷின் இவர் காதலியாக இருந்ததும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவரை வைத்து அடுத்த கட்ட விசாரணையில தற்போது போலீசார் இறங்கிய நிலையில மேலும் ஒரு வழக்குல தற்போது போலீசார் கைது செய்தனர். அதாவது பேசன் பிரிட்ஜ் காவல் நிலையக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு திருநங்கையிடம் ரூபாய் 23 லட்சம் ரூபாய் வாங்கி அதன் பிறகு 43 லட்சம் ரூபாய் வரை கந்துவட்டி மூலமாக வசூல் செய்த புகார்ல தற்போது அஞ்சலியை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக அஞ்சலை மட்டுமின்றி அஞ்சலியோட மகள் மற்றும் மகளோட கணவர் என மொத்தம் 4க்கும் மேற்பட்டோர் மீது பேசன் பிரிட்ஜ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில தற்போது அஞ்சலியை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்குல இவர் புழல் சிறையில அடைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அவரை அழைத்து வந்துள்ளார். எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்துள்ளார். இவர் அதிகாரப்பூர்வமாக கைது காட்டுவதற்காக தற்போது எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்துள்ள நிலையில அவரிடம் தற்போது நீதிபதி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.